விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசியல் ஆதாயம் தேட நினைத்தோர் எண்ணம் தவிடுபொடியாகி இருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ள நிலையில் சாரை காப்பாற்றியது யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின், விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில் நியாயமாகவும் விரைவாகவும் குற்றவாளிக்கு கடும் தண்டனையை திமுக அரசு பெற்று தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் இளம் பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சிலரின் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளதாகவும் முதல்வர் கருத்து தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை செயலால் பதிலளித்துள்ளதாகவும் முதல்வர் கூறியுள்ளார். முதல்வருக்கு பதிலளிக்கும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை திமுக அரசு செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க திமுக அரசு முனைந்ததாக கூறியுள்ள அவர், சாரை காப்பாற்றியது யார் என்ற கேள்வி நீண்ட நாட்கள் கேள்வியாகவே இருக்காது எனவும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் எக்ஸ் தள பதிவுக்கு பதிலளித்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என தெரிவித்துள்ளார். பொய் புரளிகளை வைத்து அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி, இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்படப் போவது உறுதி எனவும் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பே சாட்சி என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாக கூறியுள்ள அவர், ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆறுதல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்க கூடாது. ஆனால் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் கூட உதவி செய்தவர்கள் யார் 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 அந்த சார்? இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன? இவருக்கு உதவியர்கள் யார்? தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா? இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? பாலியல் வன்கொடுமை செய்யும் அந்த சமூக விரோதிகளுக்கெல்லாம் இது சரியான பாடமாக இருக்கும், சரியான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. பெண்கள் இனி தைரியமாக புகார் கொடுக்கலாம். நம்மை பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கும் ஆண்களை பற்றிய புகார் தர முன் வருவார்கள். பெண்கள் மத்தியில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வோருக்கு தக்க பாடம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.